வெனிசுலா நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தில் இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு 1 லட்சத்தை எட்டும் என்ற அதிர்ச்சிகர தகவலும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். வெனிசுலால மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க நிலநடுக்கத்தால? காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை என்ன? அங்க நிலவரம் எப்படி இருக்கு? பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் நெஞ்ச பதற வைக்கக்கூடிய அளவுல இருக்கு. உண்மையான பலி நிலவரம் என்ன? விரிவான தகவல்களை வழங்குங்க. வெனிசுலா நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதலில் 7.2 ரெக்டர் அளவுகோலில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது முடிவடைவதற்கு உள்ளாகவே அடுத்த 39 நொடிகளுக்குள் மீண்டும் ஒரு முறை 2வது முறையாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது ரெக்டர் அளவுகோலில் 7.5 பதிவாகி இருக்கிறது. ஆக சில நொடி இடைவெளியிலேயே 7.2, 7.5 என 2 முறை மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது வெனிசுலா நாட்டினுடைய வரலாற்றிலேயே 126 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இது ஒரு பிரளயத்திற்கு நிகராக இதனை வர்ணிக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் சீட்டுக்கட்டுகளை போல சரிந்து தரை மட்டமாக இருப்பதை காண முடிகிறது. பல ஹோட்டல்கள், பல வணிக நிறுவனங்கள் முற்றிலுமாக இடிந்து விழுந்து தரைமட்டமாக இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் மக்களுடைய கூக்குரலாக இருப்பதை காண முடிகிறது. வெனிசுலா நாடு இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சில உயிரிழப்புகள் இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வெனிசுலா நாட்டு அதிபரை பொறுத்தவரை தற்போது வரை இதில் 32 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை உயிரிழப்பு 10,000 1 லட்சம் வரை இருக்கக்கூடும் என்று கணித்திருக்கிறது. இது ஒரு கணிப்பு தானே தவிர அறுதியிட்ட சொல்லப்பட்ட எண்ணிக்கை என்று கூற முடியாது. அதுவும் கூட இந்த 10,000 1 லட்சம் என்கிற எண்ணிக்கை இருப்பதற்கான சாத்தியக்கூறு 44% மட்டுமே இருக்கும் என்று கணித்திருக்கிறது. எப்படி பார்த்தாலும் சில ஆயிரங்களில் உயிரிழப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே கூறுவது போல அது 1 லட்சமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நிபுணர்கள் கூறுகிறார்கள். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உடல்கள் கைப்பற்றப்பட்டு மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகுதான் நிச்சயமாக எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை கூற முடியும். எனவே அந்த உயிரிழப்பு குறித்த எண்ணிக்கையை கூறுவதற்கு 1 நாட்களோ அல்லது 2 நாட்களோ கூட ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெனிசுலாவுக்கு உதவுவதற்கு அமெரிக்கா தற்போது முன் வந்திருக்கிறது. தாங்கள் வெனிசுலாவுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தங்கள் நாட்டை சேர்ந்த அனைத்து ஏஜென்சிகளும் உடனடியாக அங்கு செல்வதற்கு தாம் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.